Vibrant Center of Excellence, Anna Nagar, Chennai, the best NEET coaching center in Tamil Nadu. Hi, hello guys, I am Shivakrishna from Vibrant Academy. 2 days back வந்து நம்மளோட NEET 2020 ஓட ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இட்ஸ் வெரி அமேசிங். என்னென்னா 720 அவுட் ஆஃப் 720 வந்து 2 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் த ரேங்க் இஸ் வெரி நம்மளாம் ப்ரெடிக்ட் பண்ணுறதை விட நம்ம முன்னாடி போட்ட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எல்லாம் ஐ திங்க் இட் இஸ் நாட் கோனா ஒர்க். பிகாஸ் நம்ம யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வரவே இல்லை. ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. ஐ மீன் த மார்க்ஸ், த ரேங்க்ஸு. இப்போ வந்து முன்னாடி இயர்லாம் ஒரு 680 அப்படிங்கிறது வந்து இட்ஸ் எ வெரி குட் மார்க். 680 கிடச்சாலே எபோட் ஆல் இண்டியா ரேங்க் 100க்குள்ளே எல்லாம் வரும். பட் இந்த வாட்டி 680 கிடச்சா என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து he got all the rank up about 500 something. ஸோ அவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. ஐ மீன் டாப் 100ல் வரவங்கெல்லாம் டாப் 1000ல் வந்திருக்கு. டாப் 1000ஸில் வரும்னு நினச்சவங்க எல்லாம் வந்து 10,000க்குள்ளே வந்திருக்கு. தட் இஸ் எ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். ஸோ ஒரு சில பேர் இஸ் very happy with their marks. They are looking forward to their career, that is ஒரு மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன் வாங்கி they are going to be a doctors நினச்சிட்டு இருப்பாங்க. பட் ஒரு சில பேர் they were very disappointed with their marks and the rank. Don't get disappointed. என்ன சொல்லலாம், இது ஒரு சின்ன எக்ஸாம் மட்டும்தான். if you are ready to achieve something, you have time in your hand. உங்களால் முடியும். இன்னும் அந்த சீட் உங்களுக்கு வேணும்னா யூ கேன் ட்ரை ஒன் மோர் இயர். இன்னும் நெக்ஸ்ட் 2021ல் யூ கேன் அச்சீவ் இட். பட் அதுக்கு வந்து டெடிக்கேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் தான் முடிவு பண்ணணும் உங்களால் முடியும்னு சொல்லிட்டு யூ ஷுட் ஜஸ்ட் கோ ஆன். டோன்ட் லிசன் டு அதர்ஸ் வேர்ட்ஸ். உங்களோட மைண்ட் என்ன சொல்லுதுன்னு நினச்சிட்டு யூ கேன் ப்ரொசீட். உங்களுக்கு இன்னும் ஒரு அட்டெம்ப்ட் இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோட டாபிக் என்னென்னா, இப்போ ரிசல்ட் வந்திருக்கு. மெனி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அகாடமியோட ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, வெளியே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும், தே ஆர் ஆஸ்கிங் வாட் வி ஷுட் பி டூயிங் நவ். நம்ம இனிமேல் என்ன பண்ணணும்? யூ ஹாவ் 2 ஆப்ஷன்ஸ். ஒன்று வந்து தமிழ்நாட்டில் ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் வழியாக யூ கேன் கம் டு எ மெடிக்கல் காலேஜ், ஸ்டேட் கோட்டா சீட்ஸ். தென் யூ ஹேவ் ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ். இப்போ 2 வேஸ்லேயும் எப்படியெல்லாம் ப்ரொசீட் பண்ணணும் நான் இப்போ சொல்ல போகிறோம். ஃபார் போத் ஆஃப் தம் தட் இஸ் a different set of procedures is there. ரெண்டுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் சைட்ஸ். நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் we will put the 2 different site, which one is for all India quota, which one is for state quota counseling நம்ம போட்டுருவோம். you can check it out. for all India quota நம்ம ஃபஸ்ட்டு சொல்கிறோம். அது கொஞ்சம் ஈஸியாக சிம்பிளாக முடிச்சுக்கிறோம். ஏன்னா அது வந்து கொஞ்சம் பேர் தான் அதை அட்டென்ட் பண்ணுவாங்க. பட் ஏன்னா ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் அவங்களே போட்டுருவாங்க. அப் டு திஸ் ரேங்க் வி ஆர் கோயிங் டு கால் யூ அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் ஜஸ்ட் அந்த சைட்டுக்குள்ளே அப்பப்போ டெய்லி போய் பாருங்கள். யூ வில் கெட் த நோட்டிஃபிகேஷன் தட் இந்த கவுன்சிலிங்க்கு நம்ம கூப்பிட போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ யூ ஷுட் ஜஸ்ட் லாகின் டு தட் சைட் அண்ட் ஜஸ்ட் சர்ச். அந்த மெயின் பேஜ்லேயே அவங்க நோட்டிஃபிகேஷன் போட்ட உடனே இஃப் யூ ஆர் கோயிங் டு அப்ளை ஃபார் ஏ ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங், அவங்க போடுற எலிஜிபிலிட்டியில் நீங்கள் வருதா, உங்களோட ரேங்க் இஸ் இனஃப் ஃபார் தட் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் நீங்கள் பார்க்கலாம். அந்த சைட்டுக்குள்ளே போனாலும் உங்களுக்கு புரியும். தென் யூ ஷுட் கிவ் த, இஃப் இட் இஸ் யூ ஆர் எலிஜிபிள், யூ கேன் கோ இன் டு த சைட் அண்ட் யூ கேன் லாகின். உங்களுக்கு நீங்கள் நீட்டுக்கு அப்ளை பண்ணும்போது யூ காட் எ ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் யூ ஹேவ் எ பாஸ்வேர்டு, உங்கள் அக்கௌண்ட் இருக்கும். அதெல்லாம் போட்டு லாகின் பண்ணணும். லாகின் பண்ணும்போது உங்களோட ஃபுல் ப்ரொஃபைல் அங்கே இருக்கும், உங்களோட நீட் மார்க்ஸ் தேட் வில் பி தேர். தென் இன் 2019 எல்லாம் என்னென்னா யூ ஷுட் பே 10,000 rupees. ஐ திங்க் 10,000 rupees வந்து ஆன்லைன் பேமெண்ட்டில் பே பண்ணணும் ஃபார் அட்டெண்டிங் த ஆன்லைன் கவுன்சிலிங். பிரச்சனை எதுவும் இல்லை. இஃப் யூ பே தேட், இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு மெடிக்கல் காலேஜில் சீட் கிடச்சிதுன்னா that will be paid. இப்போ அந்த அட்மிஷன் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு மெடிக்கல் காலேஜில் வந்து for first year the fees is about 13,000 something. that will be the 10,000 will be reduced from that fees. ஸோ நீங்கள் 3,000 something pay பண்ணால் போதும். that's a DD. இப்போ கேரளானா it is இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ it will 10,000 will be reduced from the fees. ஸோ இப்போது அந்த கவுன்சிலிங்கில் உங்களுக்கு if you didn't get any seat, the money will be refunded. ஸோ உள்ளே போனீங்கன்னா யூ கேன் செலக்ட் சம் காலேஜஸ். உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி யூ கேன் செலக்ட் த காலேஜஸ். எல்லாமே உள்ளே போனாலும் உங்களுக்கு புரியும். காலேஜஸ் செலக்ட் பண்ணி யூ கேன் வெயிட் ஃபார் த ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்.
ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்க்கு நீங்கள் வெயிட் பண்ணி இஃப் யூ ஆர் செலக்டட், இஃப் உங்களுக்கு இன்னும் ரேங்க் இருந்துச்சுன்னா யூ வில் கெட் சம் காலேஜ். இப்போ ஃபர்ஸ்ட் காலேஜ் கிடைச்ச உடனே இஃப் யூ ஆர் ஓகே வித் இட், உங்களுக்கு வந்து யூ கேன் ஜஸ்ட் கோ டு இப்போ பேண்டமிக் கண்டிஷன் இதெல்லாம் மாறலாம், ஏன்னா கொரோனா கோவிட் பேண்டமிக் கண்டிஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ தேர் வில் பி ஸ்லைட் சேஞ்சஸ் இன் தீஸ் ப்ரொசீஜர்ஸ் என்றால், ஸோ அது நமக்கு இன்னும் புரியலை, இன்னும் கொஞ்சம் நாள் தெரியாது. திஸ் இஸ் 2019 பேஸ் பண்ணி இப்படி தான் நடந்துச்சு. ஸோ நீங்கள் காலேஜில் வந்து வேணும்னா அந்த ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு அந்த காலேஜ் இஸ் இனஃப்னா யூ கேன் ஜஸ்ட் ஜாயின் தட் காலேஜ். ஆர் நீங்கள் அப்கிரேட் பண்ணி நெக்ஸ்ட் செகண்ட் கவுன்சிலிங்க்கு நீங்கள் ரெடின்னு சொல்லிவிட்டு யூ கேன் அப்கிரேட் த காலேஜ். ஸோ ஃபஸ்ட் கவுன்சிலிங் வேணால் நான் செகண்ட் கவுன்சிலிங் போகிறேன்னு சொன்னேன், பட் யூ ஷுட் பி காஷியஸ். ஏன்னா செகண்ட் கவுன்சிலிங்கில் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் போடும்போது அந்தந்த காலேஜஸ் தான் கரெக்டாக செலக்ட் பண்ணணும். பிகாஸ் செகண்ட் கவுன்சிலிங் எந்த காலேஜ் வந்தாலும் யூ ஷுட் கோ தேர். அந்த காலேஜ் தான் உங்களோட ஃபைனல் காலேஜ், யூ கான்ட் சேஞ்ச் இட். தென் கம் ஆன் டு ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங். அதுதான் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்கணும். இது 2019 நான்லாம் 2016 வந்து ஒரு ஸ்டேட் கவுன்சிலிங் எப்படின்னா, இஃப் த மார்க்ஸ் இஸ் தேர், மார்க்ஸ் வந்த உடனே இஃப் யூ கோ டு ஏ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். நான் வந்து என்னோடய வீடு வந்து கன்னியாகுமரி இருந்துச்சு. ஸோ ஐ வென்ட் டு த கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஒரு 500 rupees டிடி எடுத்து அங்கே கொடுத்து வி ஷுட் டேக் த ஃபார்ம் வாங்கிட்டு வந்து மறுபடியும் ஃபில்அப் பண்ணி வி ஷுட் சென்ட் தட் வித் அதில் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவைன்னு சொல்லுவாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அதோட ஃபோட்டோ காப்பி எல்லாம் அதுக்குள்ளே வச்சு வி ஷுட் சென்ட் தோஸ் ஃபார்ம். ஒரு பெரிய என்வெலப் இருக்கும், அந்த என்வெலப் வி ஷுட் கிவ் இட் டு சென்ட் இட் டு த டிஎம்ஏ ஆஃபீஸ் கீழ்பாக்கில் இருக்குது, அங்கே சென்ட் பண்ணணும் த்ரூ போஸ்டல். ஆர் யூ கேன் கோ தேர் அண்ட் புட் இட் சம்திங். நான் போஸ்ட் அனுப்பிட்டேன். பட் இப்போ அதெல்லாம் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ தேர் இஸ் ஏ சைட், அந்த ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்க்கும் தேர் இஸ் ஏ சைட். அதோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த சைட்டில் அப்பப்போ யூ ஷுட் விசிட். அந்த சைட்டுக்குள்ளே போய் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கான்னு பார்க்கணும். ஸோ இஃப் தே வில் கால், இப்போது 2020 நீட்டு வந்திருக்கு எம்பிபிஎஸ் சீட்டுக்கு, யூ ஷுட் என்டர் திஸ் லிங்க்னு சொல்லிட்டு அந்த சைட்டில் தே வில் புட் த நோட்டிஃபிகேஷன். அந்த நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போகும்போதே அந்த ஃபார்ம் எல்லாம் அங்கே ஆன்லைனில் வந்துடும். யூ கேன் என்டர் தட் சைட் அண்ட் யூ கேன் ஜஸ்ட் fill up all the necessary columns. அந்த காலம்ஸில் என்னென்ன தேவை, உங்களோட இமேஜ் இதெல்லாம் வந்து வந்துடும். தென் you should attach certain e-copies of certain documents. ஒரு சில டாக்குமெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, 12th மார்க் லிஸ்ட்டு, 10th மார்க் லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸோட இ-காப்பி எப்படின்னா ஸ்கேன் பண்ணி யூ ஷுட் அட்டாச் இட். ஸோ ப்ரிஃபரபிளி யூ ஷுட் கோ டு ஏ கம்ப்யூட்டர் சென்டர். அந்த கம்ப்யூட்டர் சென்டரில் போய், இல்லை நீங்கள் படிக்கிற இன்ஸ்டியூட்டாக இருந்தாலும் ஓகே தான், அங்கே போய் அங்கே ஒரு ஸ்கேனிங் மிஷின் இருந்துச்சுன்னா அந்த ஸ்கேன் பண்ணி அந்த இ-காப்பியை வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ யூ ஷுட் அட்டாச் தீஸ் இ-காப்பீஸ் வித் திஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் அவங்க கேட்குற என்னென்ன டாக்குமெண்ட்ஸோட ஃபார்ம்ஸ், இப்போது ஒவ்வொரு இஃப் யூ ஆர் அ ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அதோட ஃபார்மு, ஒரு சில பேருக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்கும் அதோட ஃபார்ம், அப்படின்னு நிறைய அது என்னென்ன ஃபார்ம்ஸ் தேவை, வாட் ஆர் த நெசசரி ஃபார்ம்ஸ் யூ நீடட் அப்படிங்கிறது ஒரு லிங்க் இருக்குது. அதுவும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போது இஃப் யூ ஆர் இப்போ ஒரு செப்பரேட் ரிசர்வேஷன் ஏதாவது இருக்குன்னா யூ ஷுட் நீட் சம் அதர் ஃபார்ம்ஸு. என்னென்ன ஃபார்ம்ஸ் தேவை அதெல்லாம் வந்து நான் இப்போ இந்த டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். யூ கேன் செக் இட் அவுட் அண்ட் யூ கேன் take all these forms to a computer center. or உங்கள் வீட்டிலே ஸ்கேனர் இருக்குன்னா ஓகே, யூ கேன் ஸ்கேன் இட் அண்ட் அப்லோட் இட். இதெல்லாம் அப்லோட் பண்ணி யூ ஷுட் சப்மிட் தட் ஃபார்ம். ஸோ நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, யூ ஆர் சப்மிட்டட்னு வரும். யூ கேன் வெயிட், பட் டெய்லி யூ ஷுட் செக் தட் சைட்டில் டெய்லி செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆஃப்டர் சம் டேஸ், இப்போது நேற்று 2 நாள் முன்னாடி ரிசல்ட் வந்துச்சு, நாளையிலேருந்து நீங்கள் டெய்லி பாருங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் வழியாக. ஸோ டெய்லி பார்க்கும்போது நீங்கள் சப்மிட் பண்ணிட்டு டெய்லி பார்த்துட்டே இருக்கணும். தென் சம் டே தே வில் டெல் தட் தே பப்ளிஷ் த ஏஆர் நம்பர். ஸோ நீங்கள் என்ன பார்க்கணும், நீங்கள் போய் உங்களோட பேர், உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் படி அதில் ஏஆர் நம்பர் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். இஃப் தேர் இஸ் நோ ஏஆர் நம்பர், உங்களோட பேரில் ஏஆர் நம்பர் வரலன்னா யூ ஜஸ்ட் மிஸ்டு சம் டாக்குமெண்ட்ஸ் அட் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ அவங்களே உங்களை நோட்டிஃபை பண்ணுவாங்க, நீங்கள் இந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணலை, ஸோ யூ ஷுட் எகெயின் அதை அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே அந்த நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் எல்லாம் வந்துடும். ஸோ டோன்ட் பி பேனிக்,
பட் பெட்டர் ஆப்ஷன் என்ன, ஃபஸ்ட்டே எல்லா டாக்குமெண்ட்ஸ் அவங்க கேட்பாங்க, அந்த சைட்லேயே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு சொல்லுவாங்க, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கணும். ஸோ கொஞ்ச நாளில் ஏஆர் நம்பர் வந்துடும். யூ ஜஸ்ட் கீப் த நம்பர், யூ ஜஸ்ட் நோ தட் நம்பர். தென் கொஞ்ச நாளில் மறுபடியும் தே வில் புட் த ரேங்க் லிஸ்ட். ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் உங்கள் ஏஆர் நம்பர் இதெல்லாம் பொறுத்து உங்களோட ஸ்டேட் கோட்டா ரேங்க் எவ்வளோ அதெல்லாம் சொல்லிட்டு அவங்க ரேங்க் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரேங்க்கு அண்ட் ஏஆர் நம்பரை பேஸ் பண்ணி 2019 இந்த பேண்டமிக் கண்டிஷன் எதுவும் இல்லை. ஸோ தே ஜஸ்ட் கால், அவங்க எல்லாம் 2019 நடந்ததுன்னா எல்லாரையும் வந்து கூப்பிடுவாங்க. இந்த ஃபஸ்ட் ரேங்க் டு 500 ரேங்க் இல்லைன்னா 400 ரேங்க் வரைக்கும் இந்த நாள் இந்த இடத்துக்கு வாங்க. மெயின்லி நான் 2016 நான் என்ட்ராகும்போதுலேருந்து 2019 வரைக்கும் ஒமாந்துரார் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலில் தான், ஒமாந்துரார் எஸ்டேட்டில் இருக்கிற அந்த பெரிய ஹாஸ்பிட்டலில் தான் கவுன்சிலிங் நடக்கும், ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங். ஸோ இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பர் வரை இருக்கிறவங்க எல்லாரும் வந்து இந்த நாளில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தே வில் ஜஸ்ட் கால் யூ டு தட் ஒமாந்துரார் மெடிக்கல் காலேஜ். ஸோ உள்ளே போனீங்கன்னா தேர் இஸ் சம் ப்ரொசீஜர்ஸ். இங்கே ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் தட் இஸ் அபவுட் 13,000 சம்திங் வந்து நீங்கள் டிடி எடுக்கணும். எனி நேஷ்னலைஸ்ட் பேங்க் இஸ் ஓகே, எனி நேஷ்னலைஸ்ட் பேங்க்லேருந்து எடுக்கலாம். இல்லைன்னா அங்கே போகும்போது ஒமாந்துரார் நான் போகும்போது என்னென்னா ஒமாந்துரார் மெடிக்கல் காலேஜில் பக்கத்துலேயே ஒரு சின்ன பேங்க் இருந்துச்சு, அது வந்து அந்த நேஷ்னலிஸ்ட் பேங்க்கில் இருந்து வி கேன் ஜஸ்ட் டேக் த டிடி அண்ட் ப்ராசஸிங் ஒரு 500 rupees டிடி. அது எல்லாமே எதுவும் பயப்பட வேணாம். யூ வில் கெட் ஆல் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃப்ரம் தட் சைட் இட் செல்ஃப், நோ அதர் வரிஸ். எல்லாமே அந்த சைட்லேயே கிடைக்கும். அந்த சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும், என்னென்ன ஐட்டம்ஸ் யூ ஷுட் டீ. தென் அந்த கவுன்சிலிங் போகும்போது இந்த டிடியோட சேர்த்து ஆல் த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் என்னென்னா நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ண எல்லா சர்டிஃபிகேட்டோடையும் ஒரிஜினல் ஷுட் பி தேர், பிகாஸ் இந்த கவுன்சிலிங் தேர் இஸ் கோயிங் டு பி அ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஸோ நீங்கள் அப்லோட் பண்ண எல்லா சர்டிஃபிகேட்டும் ட்ரூ தானா, தட் இஸ் ஜெனுவின் அப்படின்லாம் செக் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ அந்த ப்ராசஸிங் எல்லாம் முடிஞ்சு நீங்கள் டிடி எல்லாம் கொடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் யூ வில் கோ டு ஏ மானிட்டர். அந்த மானிட்டரில் தே வில் ஷோ இந்தந்த காலேஜஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ போகும்போது என்ன நடந்துச்சுன்னா, when I go to there, the Madras Medical College is completely filled. The Stanley Medical College 24 seats இருந்துச்சு, கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் 4 seat தான் ஃபில்லாக இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட் டேக் த கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ். இதே மாதிரி உங்களுக்கும் அவங்க காட்டுவாங்க இந்தந்த காலேஜஸில் இந்தந்த சீட்ஸ் இருக்குது, யூ கேன் ஜஸ்ட் டேக் இட். ஓகே, திஸ் இஸ் த ஸ்டெப்ஸ் that happened in 2019. ஸோ 2020 பேண்டமிக் கண்டிஷன்ஸில் என்னென்ன சேஞ்சஸ் வரும் நம்மளால் யாரும் சொல்ல முடியாது. பட் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது தான். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், மார்க் வந்திருக்கு, ரேங்க் வந்திருக்கு, யூ ஆர் அவேர் ஆஃப் தேட் அண்ட் யூ ஷுட் ஜஸ்ட் என்டர் த ஒஃபிஷியல் சைட் ஆஃப் தீஸ் கவுன்சிலிங். நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், இந்த சைட்டுக்குள்ளே போய் டெய்லி விசிட் பண்ணுங்கள். டெய்லி விசிட் பண்ணி ஒரு புது நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே யூ ஷுட் ஜஸ்ட் கெட் இன் டு தட் சைட். இன்னும் கொஞ்ச நாளில் யூ ஆர் கோயிங் டு பி இன் ஏ மெடிக்கல் காலேஜ். ஸோ இது வரைக்கும் மார்க் வரைக்கும் வந்துட்டீங்க. இன்னொரு சின்ன ஸ்டெப்பு மட்டும்தான் கவுன்சிலிங். ஸோ என்னென்ன தெரியாதுன்னு நினைக்காதீங்க. இந்த சைட் வேறு நான் சொல்கிற எதுவும் நீங்கள் கேட்க வேணாம். நீங்கள் இன்னும் பேனிக்காக தான் ஆவீங்கன்னு நினச்சிங்கன்னா இதுவும் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் the 3 sites are there. All India quota counseling-க்கு எந்த சைட் பார்க்கணும் அந்த சைட், தென் ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்க்கு எந்த சைட்டுக்குள்ளே போகணும் அந்த சைட், தென் ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் போகும்போது வாட் ஷுட் பி த டாக்குமெண்ட்ஸ் யூ ஹேவிங் அந்த சைட்லேயே மற்ற காலேஜஸ் என்ன அதெல்லாம் இருக்கும். யூ கேன் ஜஸ்ட் செக் இட் அவுட். ஓகேவா, இந்த சைட்டுக்குள்ளே போனாலே யூ வில் கெட் அன் எக்ஸாக்ட் ஐடியா வாட் யூ ஷுட் டூ. ஓகேவா, சிம்பிளாக முடிச்சிடலாம். அந்த சைட்டுக்குள்ளே என்ட்ராங்க. ஸோ ஏதாவது ஒரு புது அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா வி வில் கமிங் டு யூ. தேங்க்யூ கைஸ்.